இன்னைக்கு ஒரு தம்பதிகள் நம்மள நாடுனாங்க. திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு. கணவன்மாருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா விரக்தி தன்மை. இதுல என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷம் காலகட்டத்துல இந்த கணவன்மாருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவருக்கு இரெக்ஷன், அதாவது விரக்தி தன்மை, இரெக்ஷன் சொல்லுவோம். இந்த இரெக்ஷனை அவரால் வைஃப் கிட்ட வெளிப்படுத்தவும் முடியல. ரெண்டாவது பட்சத்துல அவருக்கு உணர்வே இல்லை. வைஃப் கிட்ட என்னால ஒன்னா இருக்கிறதுக்கு அந்த உணர்ச்சியும் இல்ல அப்படின்னு. அப்ப இன்னைக்கு அவங்க மனைவி நம்மள நாடும்போது ரொம்ப ஒரு பரிதாபமா அழுதுகிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்ல வராங்க, அவங்களால வார்த்தையால சொல்ல முடியல. என்ன சொல்ல வராங்கன்னா, 5 வருஷம் பிறகுதான் நான் இத சந்திக்கணுமா அந்த பிரச்சனைய. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஏன் ஒரு வருஷம் காலகட்டத்துல திருமணம் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சோ இது என்ன காரணமா இருக்கலாம்? அதாவது ஒரு உணர்வு என்பது ஒரு மனைவி கிட்ட இல்ல அப்படின்னா உங்களோட ஹார்மோன் டிஸ்டர்பா இருக்கு. நான் என்ன செய்தால் இதுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நானும் ஒரு என் மனைவிக்கு தாய்மை செல்வத்தை கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு ஹஸ்பண்டா இருக்கிற அவரு தான் சிந்திக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நான் வேலை 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 நான் இருந்துட்டேன், எனக்கு உங்களை நான் கடந்த 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க 2 வருஷமா நம்மள ஃபாலோ பண்றது பெருசு கிடையாது, ஆனா நீங்க என்ன எஃபர்ட் எடுத்திருக்கிறீங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதுல என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பதியாக நீங்க எவ்வளவு தூரம் முன் உங்களோட பிரச்சனையை சொல்றீங்களோ அப்பதான் நம்ம உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா உங்க கூட நம்ம இருந்து உங்களோட ஜேர்னியை ஸ்மூத்தா கொண்டு போலாம் அப்படின்ட்டு நம்மளுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதை விட்டுட்டு 5 வருஷம் சென்று இல்ல 7 வருஷம் சென்று நீங்க நம்மளை சந்திச்சீங்கன்னா உங்களுக்காக, அதாவது கணவர்மாரா இருக்கட்டும், அவருக்கு லைக் இரெக்ஷனா இருக்கட்டும், இல்ல விந்தணுக்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சப்ளிமெண்ட் கொடுத்து சரிப்படுத்துற அளவுக்கு நம்ம சரிப்படுத்துவோம். பட் கருமுட்டை என்பது உங்க வயசுக்கு அது காத்திருக்காது. சோ அதனால இதெல்லாம் பின்தங்காம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கண்டிப்பா நீங்க வம்சத்துக்கு வரலனாலும் வெளியில நிறைய ஃபெர்டிலிட்டி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. சோ அதனால போயிட்டு நாடுங்க. ஒரு தரம் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறதுனால எந்த வகையிலும் நீங்க லாஸ்ட் ஆயிட மாட்டீங்க. ஏன்னா உங்களோட செல்ஃப்க்கு தான் நீங்க இதை வெல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். சோ அதனால நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.